all, welcome back to my channel Soundy Network and this is Soundria. இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Oreo mousse. So அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் என்னென்ன ingredients யூஸ் பண்றேன்னு சொல்றேன். Oreo biscuits யூஸ் பண்றேன். நீங்க வேணும்னா full pack வாங்கிடலாம். பட் கடையில அது இல்லன்னு தொட்டு நான் 4 குட்டி பேக்ஸ் வாங்கியிருக்கேன். வெண்ணிலா cream வச்சது வாங்கியிருக்கேன். நீங்க வேணும்னா ஸ்ட்ராபெரி வாங்கிக்கலாம் இல்ல சாக்லேட் வாங்கிக்கலாம். சாக்லேட் இன்னும் சூப்பரா இருக்கும் பட் அதுவும் கிடைக்கல. ஸோ அதனால் வெண்ணிலா வாங்கியிருக்கேன். ஸோ 4 பேக்ஸ் வந்து நான் போட்டுட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 பவுலில் ஃபில் பண்ணி அந்த பவுடர் இதுவை வச்சுக்க போகிறேன். மேக் ஷுர் நீங்கள் சுகர் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா பிகாஸ் நம்ம க்ரீம் இருக்குது இல்லையா, க்ரீமோடு நம்ம கிரைண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் சுகர் ஆட் பண்ணல. இதுவே ஸ்வீட்னஸ் நல்லா கொடுக்கும். ஸோ 2 பவுலில் வந்து நான் பவுடர் பண்ண ஓரியோவை வந்து வைக்கிறேன். பக்கத்து பவுலில் வந்து அன்சால்ட்டட் பட்டர் இருக்குது. ஸோ அதை நான் ஹீட் பண்ணிவிட்டு இந்த பவுடர் ஓரியோட மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த டெசர்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். அது எதனாலனா குக் வித் கோமாலியில் அஸ்வின் பண்ணது. எக்ஸாக்டாக அஸ்வின் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் நான் போடலை. இப்போ வந்து நான் வைன் கிளாஸஸில் ஃபில் பண்ணுறேன். ஒரு லேயர் மாதிரி இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் பட்டர் அண்ட் அப்படின்றதுக்காகன்னு சொல்ல முடியாது. அஸ்வின் இப்படி ஃபில் பண்ணார். ஸோ நானும் அப்படி ஃபில் பண்ணுறேன். இப்போ வந்து நான் அமுல் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். என்னடா விப்பிங் க்ரீம் சொல்லிவிட்டு 2 பாத்திரம் வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. அது என்னென்னா யூஸ்வலாகவே நம்ம விப்பிங் க்ரீமில் விஸ்க் பண்ணோன்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு 20 to 30 மினிட்ஸ் எடுக்கும். பட் இந்த டெசர்டே வந்து 30 மினிட்ஸ்க்கு உண்டான டெசர்ட் தான். ஸோ அதனால நம்ம சீக்கிரம் நம்மளுக்கு அந்த க்ரீம் வரணும் அப்படின்றதுக்காக பெரிய பாத்திரத்தில் ஐஸ் க்யூப்ஸ் ப்ளஸ் ஐஸ் வாட்டர் பண்ணிவிட்டு ஒரு விப்பிங் க்ரீமுக்கு தகுந்த மாதிரி குட்டி பவுலில் நம்ம விஸ்க் பண்ணோன்னா சீக்கிரம் ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு அந்த க்ரீம் வந்துடும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இன்னொரு பவுலில் ஆல்ரெடி பவுடர் பண்ணியிருந்த வச்ச குக்கி வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த விப்பிங் க்ரீமில் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸில் ஃபில் பண்ணலாம். டு பி ஆனஸ்ட், இந்த கிளாஸில் ஃபில் பண்ணி நம்ம ஓரியோ இது சாப்பிட்றத விட இது வெறும் க்ரீமாக நம்ம சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக. அது எப்படி எனக்கு சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் நீங்கள் சாப்பிட்டாலே நீங்கள் பார்த்தினா அது எதுக்குடா ஓரியோ கிளாஸில் போட்டுட்டு ஓரியோ வேறு வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கணும், நம்ம அப்படியே சாப்பிட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு மவுத் வாட்டரிங்காக இருக்கும். பார்த்தாலே எனக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது வாய் ஊறுது. ஸோ ஓகே, நான் இப்போது வைன் கிளாஸஸில் ஃபில் பண்ணிடுறேன். செகண்ட் லேயர் மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா கிளாஸ்லையும் ஃபில் பண்ணிட்டேன் செகண்ட் லேயராக. இப்போ மேலே வந்து சாக்லேட் ஃபில் பண்ண போகிறேன். அது என்ன எப்படி ஃபில் பண்ணணும் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம அகெயின் 2 பாத்திரத்துக்குள்ளே வந்துடலாம். இப்போ வந்து இந்த பெரிய பாத்திரத்தில் வந்து சுடு தண்ணி இருக்குது, ஹாட் வாட்டர். ஸோ அந்த சுடு தண்ணியில் இன்னொரு சின்ன குட்டி பாத்திரம் வச்சுட்டு அது அமுல் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா டைரி மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டைரி மில்க் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வெறும் மெல்ட் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் 3rd லேயராக போடலாம். ஏன்னா டைரி மில்கே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ டார்க் சாக்லேட் நம்ம யூஸ் பண்ணுற தொட்டு நம்ம நார்மலாக டார்க் சாக்லேட் சாப்பிட்டா எனக்கு மோஸ்ட்லி பிடிக்காது. ஸோ அதனால் நான் மில்க் ஆட் பண்ணுறேன். ஆப்ஷனலாக நீங்கள் வந்து பட்டரும் ஆட் பண்ணலாம். பட்டர் ஆரல்ஸ் மில்க் ரெண்டுத்தில் எதுனா ஒன்று ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ரெண்டுமே ஆட் பண்ணலாம். நான் ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3rd லேயராக ஃபில் பண்ண போகிறேன். அது நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபைனலி நம்ம டெசர்ட் வந்தாச்சு. ஸோ மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக மீதி இருக்க 2 குக்கி வச்சுருக்கேன் கார்னிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதை வந்து நான் கார்னிஷ் பண்ணிவிட்டு ஷீர்ஸோல சிரப், சாக்லேட் சிரப்பை நான் ஃபில் பண்ணுறேன். எதுக்கு இதெல்லாம் நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுடலாம். நான் வீடியோ பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்ருங்க.
ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கே எனக்கு சூப்பராக வந்திருக்கு நான் சொல்லக்கூடாது, என் வீட்டு ஆளுங்க எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.